ஹாய்டா, வெல்கம் டு மூச்சு பண்ணி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் ஃபேரி அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜீகுக்கான ஒரு 3 ஷாட் தான்டா. ஸோ நம்ம ரொம்ப நாளாக விமினாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் இனி கொஞ்சம் ஜீகுக் ஸ்டோரிஸ் பார்க்கலான்னு தான். வாங்கடா ஸ்டோரியில் போகலாம். அண்ட் இந்த ஸ்டோரி கொஞ்சம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. அண்ட் ஸ்டோரி நல்லாயிருக்கும், கேளுங்கடா. இப்போது ஒரு கம்பெனி தானே காட்டுறாங்க. அந்த கம்பெனியில் சிஇஓட கேபினில் ஒரு பர்சன் அப்படியே அவரோட அந்த சேரில் ஒரு மாதிரி ஹெட்அப் பண்ணிக்கிட்டு அவரோட கோட்டில் இருக்க பட்டன் 2 அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அண்டு அவரோட டையை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. ஒரு மாதிரி ஓவர் திங்கிங், அவரோட ஐஸில் ஒரு மாதிரி சேட்னஸ் அண்ட் ஒரு மாதிரி ஓவர் திங்கிங்கில் இருக்காங்க. இப்போது அவரோட கேபின் நாக் ஆகுது. அப்போது ஒரு வாய்ஸ், எஸ் கமெண்ட் அப்படின்றாங்க. அப்போ உள்ளே வராது நம்மளோட மேனேஜர் லீ. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கோட பிஏ. அண்ட் நம்ம ஜங்குக் தான் அந்த ஜியான் இண்டஸ்ட்ரியோட சிஇஓ. ஸோ அவர் உள்ளே வந்துட்டு பவ் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் என்னாச்சு லீ அப்படின்றாங்க. சார், லாஸ்ட் டைமாக நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்த அந்த ப்ராஜெக்டில் டைப் வச்சுருந்தோம்ல, அந்த பார்ட்னர் வந்திருக்காங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி மீட்டிங் ஹால் அரேஞ்ச் பண்ணுங்கள், நான் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் அவங்க வந்து அவங்க வெயிட் பண்ண சொல்லுங்கள், எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்றாங்க. மேனேஜரும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுறாரு. இப்போது நம்ம ஜேகேவும் ஒரு 5 மினிட்ஸ் அவரோட ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கோட்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே அந்த கேபின் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காரு. அவரோட கேபின் விட்டு கொஞ்சம் பிளேஸே நல்லா லாங்காக இருக்கும்டா. ஸோ அதில் வந்து ஒரு மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து வந்துட்டுருக்காரு நல்லா மாசாக. அங்கே ஒர்க்கர்ஸ்லாம் அப்படியே அவங்கவுங்க கேபினில் அவங்கவுங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது கையில் ஒரு லாலிபாப்போட ஒரு பேபி வந்து நம்ம ஜேகேவோட கண்ணில் படுது. அந்த பேபி என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஜேகேவை நோக்கி ஒரு மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து ரொம்ப க்யூட்டாக வந்துட்டுருக்கு. அந்த பேபிக்கு ஒரு 5 இயர்ஸ் இருக்கும் அண்ட் அவள் ஒரு கேர்ள் பேபி. ஸோ அந்த பேபி என்ன பண்ணுதுன்னா நம்ம ஜேகேவை பார்த்ததும் ஜேகே கிட்ட வருது ஸ்ட்ரைட்டாக ஸ்டெப்ஸ் எடுத்து. ஜேகே தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்க்குறாங்க. என்ன நம்ம ஆஃபீஸில் வந்து பேபி இருக்குது, யாரோட பேபியாக இருக்கும் இது அப்படின்ட்டு கன்ஃபியூஷனாக பார்த்துட்ருக்காங்க. அந்த பேபி தான் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஜேகே கிட்ட நிற்கிது. நின்றுட்டு கீழே இருந்துட்டு ஜேகேவோட அந்த பேண்ட்டை ஒரு மாதிரி சரௌண்டுது. இப்போ நம்ம ஜேகே தான் கீழே குனிஞ்சி அப்படியே நீல் டவுன் பண்ணி உட்கார மாதிரி உட்காராங்க. இப்போ நம்ம பேபி கையில் ஒரு கையில் வந்து லாலிபாப் வச்சிட்ருக்கா அண்ட் குட்டியாக ஒரு ஃப்ராக் போட்டிருக்கா. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கா. அண்ட் 2 சைடு க்யூட்டாக போனி டைல் போட்டிருக்கா. அவ்வளோ சாஃப்டாக இருக்கா அவளோட ஹேர்ஸு அண்ட் அவளோட ஸ்மைல், அந்த ஐஸு, அந்த நோஸ், அந்த ஃபேஸ் கட்லாம் பார்க்கும்போது ஜேகேக்கு என்னமோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அந்த பேபியை பார்க்கும்போது எங்கேயோ பழகுன மாதிரி ஒரு ஹாப்பினஸ், எங்கேயோ அந்த ஃபேஸை பார்க்குற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வருது. இப்போ ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஹே குட்டி பாப்பா, யார் நீங்கள், இங்கே எப்படி வந்தீங்க அண்ட் யார் கூட வந்தீங்க, இங்கே யார் உங்களோட பேரண்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது அந்த குட்டி பேபி தான், ஆமாண்டா அது ஒரு கேர்ள் பேபி. அந்த பேபி இப்போது வந்து சொல்லுது, அங்கிள் நான் 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 இங்கே எங்கள் அப்பா கூட வந்தேன். எங்கள் அப்பா இங்கே தான் எங்கேயோ இருந்தாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியல. அதுதான் எனக்கு அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போங்க, எனக்கு அப்பா கிட்ட போகணும் அப்படின்னுது. அப்போ நம்ம ஜேகேல ஹோ சோ க்யூட், உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த பேபி சொல்லுது, என் பேர் லியா அப்படின்னு சொல்லுது. ஓ லியா குட்டி, உங்கள் அப்பா எந்த சைட்லேருந்து வந்தாங்க அண்ட் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க உங்கள் அப்பா, உனக்கு தெரியுமா ஏதாச்சும் அப்படின்றாங்க. இப்போது அந்த பேபி தான், எனக்கு தெரியும் அங்கிள், அவர் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா, சரி சரின்னு சொல்லி அவர் வந்து, நான் அவனை தூக்கிக்கிறேன் அண்ட் நம்ம வந்து போகிற வழியில் அவங்க டேடா எங்கே தான் இருந்தாங்கன்னா நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி நான் அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போய் உன்னை விட்டுறேன், சரியா? அவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாங்க. இப்போது ஜேகேவும் அந்த பேபி அப்படியே தூக்கிக்கிட்டு ஒரு சைடு ஹேண்டில் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பேபி வந்து லாலிபாப் சாப்பிட்ற அந்த அழகு க்யூட்னஸை பார்த்துட்டு
அப்படி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வராங்க. இப்போ ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி வியர்டாக நம்ம ஜேகே தான் பார்க்குறாங்க. பிகாஸ் அவர் கொஞ்சம் கோல்டு, எப்போவுமே வந்து சிரிக்க கூட மாட்டார். திடீர்னு ஒரு பேபிக்கிட்ட இவ்வளோ மஜாக இருக்கார். அந்த பேபியை தூக்கி கொஞ்சிட்டு அவர் ஹேண்ட்ஸில் வச்சுட்டு இருக்கும்போது அந்த பேபியை பார்க்கும்போதே அவரோட பேபி மாதிரி அவர் வந்து அதை ட்ரீட் பண்ணுறாரு. ஜேகே அப்படி பண்ணுறத நம்ம ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப்ஸில் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்க மறுபடியும் அவங்களோட ஒர்க்லாம் பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் அதை அவருக்கு ஒர்க் பார்க்கலன்னா சும்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சேன்னா அவருக்கும் வரும், ஒரு மாதிரி பயங்கரமாக கத்திடுவார், யார் எதுன்னெலாம் பார்க்க மாட்டார். ஸோ அவங்கள அப்படியே ஒரு மாதிரி ஒரு கண்ணில் பார்த்துட்டு எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஜேகே தான் அந்த பேபியை தூக்கிக்கிட்டே இந்த சில டைரெக்ஷன்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த வழியில் இருக்காங்களா, இந்த வழியில் இருக்காங்களான்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது வந்து என்ட்ரன்ஸ் டோர்கிட்ட வந்து திரும்பினா போல் ஒரு பர்சன் பேசிகிட்ருக்காங்க. இப்போது அது நம்ம ஜேகே கிட்டே இருந்து அந்த பர்சனுக்கு ஒரு 20 feet இருக்கும். இப்போது அந்த பேபி தான் அந்த பேக் சைடு தெரியுது. அந்த பர்சனை பார்த்துட்டு ஹேண்ட் நீட்டி, அங்கிள் அங்கே இருக்காங்க எங்கள் டேடா, அவர் தான் எங்கள் டேடா அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓ அங்கே இருக்காங்களா, அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டிங்களா, நீங்கள் எங்கன்னா தொலைஞ்சு போயிருந்தா என்ன ஆகுறது பேபி அப்படின்றாங்க. அங்கிள் நீங்கள் என்ன லியானே கூப்பிடலாம், என்னோடய நேம் லியா, நான் சொன்னேன்ல மறந்துட்டிங்களா அப்படின்னு அதுவும் ஜாலியாக பேசுது. இப்போது நம்ம ஜேகேவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே லியா குட்டி அப்படி சொல்லிவிட்டு அப்படியே போகிறாங்க. இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வருது. நம்ம அந்த திரும்பி நின்றுட்டுருக்க அந்த பர்சனோட பேக் சைடில் 2 ஸ்டெப்புக்கு பின்னாடி தான் ஜேகே நின்றுட்டுருக்காங்க. இப்போ அந்த பேபி தான், டேடா எங்கே போனீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் எங்கேயோ போயிட்டேன், நான் பயந்துட்டேன் தெரியுமா டேடா, எங்கே போனீங்க டேடா நீங்கள் என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேபி வந்து ஜேகே கையில் இருந்துகிட்டே பேசுது. இப்போது ஃப்ரெண்டில் பேசிகிட்ருக்க அந்த பர்சன் தான் ஒரு மாதிரி, லியாமா எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு திரும்பினா இப்போது நம்ம ஜேகேவோட ஐஸ் அந்த பர்சனோட ஐஸ் அப்படியே மீட் ஆகுது. ஜேகேவோட ஹார்ட் பீட் ஒரு மாதிரி ரைஸ் ஆகுது. அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி மிக்சட் ஃபீலிங், அந்த எமோஷ்னலாக அவரால் வெளியே கொண்டு வர முடியல. இப்போது ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சன், ஏ ஜேகே ஜங்குக்கா அப்படின்றாங்க. ஜேகே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டாங்க. பார்த்து ஃப்ரண்டில் இருக்க அந்த பர்சனோட ஃபேஸை பார்த்ததும் அப்படியே அவருக்கு பேச்சே வரல, ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அந்த பேபியில் அவரை ஜேகே வந்து டேப் பண்ணுது, அங்கிள் அங்கிள் கீழே இறக்கி விடுங்க, நான் டேடா கிட்டே போகணும் அங்கிள் அப்படின்ட்டு நம்ம ஜேகேயோட ஷோல்டர் டேப் பண்ணுது. இப்போ ஜேகே தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படியே பொறுமையாக அந்த பேபியை வந்து கீழே இறக்குறாங்க. அந்த பேபியும் அப்படியே அழகாக குடுன்னு ஜிமின் கிட்ட தான் போகுது. ஜிமின் அப்படியே ஹேண்ட்ஸை நீட்டுறாங்க. அப்படியே ஜிமின் கிட்ட போனதும் ஜிமினை தூக்கிட்டு ஹக் பண்ணுறாங்க. லியா செல்லம் இத்தனை வாட்டி சொல்கிறேன் டேடா அது மாதிரி பிஸ்னஸ் ஒர்க் வரும்போது இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது எங்கேயோ போகக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா, இதுக்கு தான் நான் கூட்டிகிட்டு வர மாட்டேன் சொன்ன, நியூ பிளேஸாக இருக்குது வேணாம், நீ அங்கே வீட்லேயே இதுன்னு சொன்ன கேட்குறியா எங்கன்னா அப்படின்ட்டு அந்த பேபிக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. அப்புறமா ஜேகேவை பார்க்குறாங்க, ஜங்குக்கா எப்படி இருக்க, பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுல அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. அந்த ஸ்மைல் அவ்வளோ அழகாக இருக்குது அவர் ஃபேஸ்க்கு, பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜேகே ஐஸ் லைட்டாக கலங்குற மாதிரி இருக்குது. ஜேகே ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஜங்குக்கை பார்த்து பேசிகிட்ருக்கு. ஜிமினை பார்த்துட்டு, ஜிமினா நீயா அப்படின்றாங்க. நீ தான் பார்க் இண்டஸ்ட்ரியோட சிஇஓவா அப்படின்றாங்க. ஆமாம் ஜங்குக்கா, அது எங்கள் அப்பாவோட கம்பெனி தான்ல, ஸோ நான் தான் இப்போ வந்து அதை ரன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கூட தெரியல இது உன்னோட இண்டஸ்ட்ரியல் தானா, சாரிடா நான் உன் நேமை கவனிக்கல, ஜியோன் இண்டஸ்ட்ரின்னு உன்னோட அந்த சர்நேம் நான் மறந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்றாரு. ரொம்ப க்யூட்டாக சொல்கிறாரு, கேஷுவலாக பேசுகிறாரு. நம்ம ஜேகே தான் அவரோட ஐஸ் ஒரு மாதிரி சேட்னஸோட அண்ட் ஒரு மாதிரி, இப்போ நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி அந்த பேபி ஒரு ஹேண்ட்ஸில் வச்சுட்டு அவரோட ஹேண்ட்ஸை நீட்டி நைஸ் டு மீட்டிங் ஜங்குக்கா அப்படின்ட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. ஜேகே அப்படியே ஒரு ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி
ஒரு மாதிரி அப்படியே ஷிவர் ஆகுற மாதிரி இருக்கு. நார்மலாக ஆகிட்டு மறுபடியும் அவருக்கு ஹேண்ட்ஸ் நீட்டி வெல்கம் அவர் கம்பெனிடா அப்படின்னு சொல்கிறாரு. சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இப்போது ஜிமின் பேசிட்டு இருந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம லீ தான். ஸோ அவரும் சார் இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் என்னோடய காலேஜ் மேட் தான் அண்ட் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட அப்படின்றாங்க. ஓ அப்படியா சார், பாக் சார் வாங்க போகலாம் அப்படின்றாங்க. இப்போ ஜேகேவும் ஜிமினை பார்த்துட்டு, ஜிமினா எப்படி இருக்க, ஹாப்பியாக இருக்கியா அப்படின்றாங்க. நம்ம ஜிமின் தான், எனக்கு என்னடா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் அப்படின்றாரு ஸ்மைல் பண்ணிவிட்டு. இந்த பேபியும் அப்படியே ஜிமினே பார்க்குது, ஜேகேவை பார்க்குது, ஸ்மைல் பண்ணுது. இப்போது நம்ம பேபி தான், இவன் ரொம்ப ஒன்று டார்ச்சர் பண்ணிட்டாளா, ஏதாச்சும் தொல்லை செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சிருந்தா, நான் இங்கே பேசிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே ஒருத்தரும் இங்கே போயிட்டா அப்படின்றாங்க. அப்போது நம்ம அந்த பேபி தான், டேடா நான் யாரையும் எதையுமே செய்யவே இல்லை, அந்த அங்கிள் உங்களை விட ரொம்ப நல்லாவே பேசினாங்க, போங்க நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்றாங்க. இப்போது நம்ம ஜேகே தான், அச்சோ அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லையாம்மா அப்படின்றாரு. அங்கிள் என்னை நீங்களே தூக்கிக்கோங்க, நான் எங்கள் டேடா கிட்டே போக மாட்டேன், இப்போ பாரு என்னை திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்ட்டு ஜிமின் கிட்டேருந்து இறங்கி ஜேகே கிட்டே போயிடுது. ஜேகேவை தூக்கிட்டு வாடா சரி அவங்களும் அப்படியே கேபின் போகிறாங்க. இப்போ ஜேகேவோட அந்த லேப்பில் தான் அந்த பேபி வந்து உட்காந்துட்டு லாலிபப் சாப்பிட்டுட்ருக்கு. ஜேகே சொல்கிறாங்க, எங்கேடா உன் ஒய்ஃப் வயன் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருந்தவர் அவரோட ஸ்மைல் லைட்டாக ஃபீட் ஆகுது. இல்லைடா அவள் வருவா, அவள் வீட்டில் இருப்பா, நான் இப்போ தான் இங்கே வந்திருக்கேன், இவ்வளோ நாள் யூஎஸ்ஏல இருந்தோம், இப்போ தான் இங்கே வந்தோம், கொஞ்சம் ஒர்க்கு, ஸோ பேபியும் வரேன்னா சரி அதனால தான் கூப்பிட்டுட்டு வந்தேன், ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் கூப்பிட்டு வரேன், அவள் கொஞ்சம் துருத்துரு, உன்னை ஏதாச்சும் சத்தாச்சிருந்தா என்னை மன்னிச்சிரு சரியா அப்படின்றாங்க. அவள் ரொம்ப சமத்தாக தான் நடந்துக்கிறா, அவள் எதுவுமே என்னை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் அந்த பேபி ஒரு மாதிரி க்யூட்டாக முறைக்குது, என்ன முறைக்கிற அப்படின்ட்டு ஜிமின் அதுக்கிட்ட வந்து க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு ஜேகே ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்போ தான் லீ அவரோட ஸ்மைலை பார்க்குறாங்க. ஜேகேயோட ஸ்மைலை பார்க்குறது லீக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஜேகே கூட வந்து லீ வந்து 5 இயர்ஸாக இருக்காங்க. பட் அவர் வந்து ஸ்மைல் பண்ணி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறது, ஒரு பேபி கேர் பண்ணுறது, ஒரு பர்சன் இவ்வளோ க்ளோஸாக பேசுகிறது அண்ட் கேஷுவலாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கார் அவர், ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஜேகேவும் நல்லா பேசி டேபிளில் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லிவிட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்றாங்க. இப்போது லியா பாப்பாவுக்கு தான் ஜேகே வந்து ஃபீட் பண்ணுறாங்க. அவளுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜிமினும் அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜங்குக் நீ நல்லா ஒட்டிக்கிட்ட போல், இல்லை அவன் உன்கிட்ட ஒட்டிக்கிட்டாளா, ரிட்டன் நான் வீட்டுக்கு போகும்போது என்கிட்ட வருவாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ இல்லையா தான், போங்க டேடா எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, நான் பேசாமல் ஜங்குக் டேடா கூடவே போயிடுவேன் அப்படி சொல்கிறா. அப்போல ஜங்குக்கு ஒர்க் இருக்கும் சரியா, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையாம்மா அப்படின்றாங்க. ஜங்குக் டேடி அப்படின்னு, என்ன டேடியா, ஆமாம் நீங்கள் அவருக்கு ஃப்ரெண்ட் அண்ட் நீங்கள் என்னோட டேடானா அப்போ ஜங்குக் இவரும் எனக்கு டேட் தானே அப்படின்னு. அச்சோ நீ என்ன டேடினே கூப்பிடுறா பட்டு அப்படி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இப்போ லியா ஒரு மாதிரி ஜேகேயோட ஷோல்டர்லேயே படுத்து தூங்கிடுறா. ஜேகேவும் அப்படியே ஜிமின் கிட்ட அந்த பேபியை கொடுத்துட்டு அப்படியே கார் பார்க்கிங் வரைக்கும் கூப்பிட்டு வந்து லியாவை அப்படியே காரில் தூங்க வச்சுட்டு அவரும் ஓகே ஜங்குக் நான் இன்னும் ஒரு 1 month இங்கே தான் இருப்பேன் அண்ட் ஜூம் மீட் பண்ணலாம், நாளைக்கு மீட் பண்ணலாம்டா, நான் பார்த்துக்கோ நிறைய பேச வேண்டியிருக்கு, நாளைக்கு வந்து பேசுகிறேன், ஏன்னா இன்றைக்கி பேபி இருந்ததால் என்னால் எதுவுமே பேச முடியல அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்யூடா அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த கார் அப்படியே லைட்டாக மூவ் ஆன் ஆகி ஃப்ரண்ட்டில் போகுது. அப்படியே அந்த கார் அவர் கண்ணை விட்டு மறையுது. இப்போது நம்ம ஜேகேயோட ஐஸில் டியர்ஸ் ஃபால் ஆகுது. அந்த பார்க்கிங்லேயே நின்றுட்டு அவரோட கார்கிட்ட போகிறாரு. போய் ஒரு காரில் ஏறிக்கிட்டு அப்படியே அந்த காரை எடுத்துக்கிட்டே அந்த ஒரு மாதிரி அவர் ஏதோ ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிக்கிட்டே அந்த காரை ட்ரைவ் பண்ணுறாரு. அவ்வளோ பொறுமையாக அப்படியே அந்த கார் ஸ்ட்ரைட்டாக ஒரு மாதிரி அந்த டோட்டல் டவுனே தெரிகிற மாதிரி ஒரு ஏஜ்
அந்த மவுண்டன் மேலே அப்படியே போய் ஸ்டாப் ஆகுது. அவர் அப்படியே ஒரு மாதிரி ஒரு பார்க் மாதிரி இருக்குது. அந்த பார்க்கோட பெஞ்சில் உட்காந்துட்டு அவரோட அந்த ஓல்டு லைஃப்பை வந்து திங்க் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஜேகே தான் அவர் ஏதோ ஒன்று திங்க் பண்ணிகிட்டே அந்த பார்க்கோட பெஞ்சில் உட்கார்றாரு. அவருக்கு ஒரு மாதிரி அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பார்க்கோட பெஞ்சில் அப்படி சாயிறாரு. அப்படியே அவரோட மைண்டில் பல ஃப்ளாஷ் ஆகுது. ஒரு சில மெமரிஸ், அவரோட ஓல்டு லைஃப், அவரோட சில என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ரொம்ப ப்ரைஸ்லெஸ்ஸான அந்த மெமரிஸ்லாம் அவரோட அந்த மைண்டில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவரோட ஐஸ் 2 சைடில் இருந்தும் ஒரு மாதிரி டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்படியே அவர் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் டைம் பார்க்குறாங்க. டைம் லேட் நைட் ஆகிடுச்சி. ஸோ அவரும் கிளம்பி அவரோட ஹோமுக்கு போயிட்டு அவரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு படுத்துடுறாரு. ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்மளோட ஜேகே இயர்லியாகவே வந்து அவரோட அந்த ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. ஸோ வந்து பார்த்தா அங்கே ஆஃபீஸில் அந்தளவுக்கு ஸ்டாஃப் இல்லை. ஸோ ஜேகே தான் ஃபஸ்ட்டு வந்து தேடுறாங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஸோ போயிட்டு ஒரு மாதிரி பதட்டமாகவே அங்கேயே நின்றுட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருக்கார். ஸோ அந்த ஆஃபீஸ் டைமும் ஆகுது. கரெக்டாக நம்ம லீ என்ட்ராரார். இப்போ லீயை தான் பிடிச்சி கேட்குறாங்க, என்ன எவ்வளோ நேரம் ஆகுது, இப்போ தான் வரியா, எவ்வளோ நேரம் ஆகுது அப்படி சொல்லிவிட்டு அவர் ஒரு மாதிரி பதட்டமாக கேட்குறாங்க. இப்போ லீவ் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு, பாஸ் என்னாச்சு, ஏன் நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்க, என்னாச்சு, இப்போ தான் இதான் ஆஃபீஸ் டைம், நீங்கள் எர்லியாகவே வந்துட்டிங்களா, எனக்கு கால் பண்ணியிருக்கலாமே, நான் வந்திருப்பேனே அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்போது ஜேகே ஒரு மாதிரி மண்டியை சொல்லிட்டு, அதில் இங்கே நம்ம அந்த பார்ட்னர் வரலையா, யார் பாஸ், உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் ஜிமின் வரலையா அப்படின்றாங்க. அவருக்கு டைம் 10 o'clock தான் அந்த பார்ட்னர்ஸ்க்கு மீட்டிங். ஸோ அதனால் அவர் வர இன்னும் 1 hour இருக்குது பாஸ். 1 hour இருக்கா, அச்சோ, அது வரைக்கும் என்ன பண்ணுறது பாஸ், உங்களுக்கு சைன் பண்ணுற ஒர்க் நிறைய இருக்குது, வாங்க கேபின் போகலான்னு சொல்கிறாரு. சரி நீ போ, நான் வரேன் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரியாகவே அப்படியே நம்ம லீ பின்னாடியே போயிட்டு கேபினில் தான் வேண்ட வெறுப்ப உட்காந்துட்ருக்காரு. ஒரு மாதிரி அந்த டோரோட என்ட்ரன்ஸே பார்த்துட்டே இருக்கார். இப்போ டோர் நாக் ஆகுது. அவர் ஒரு மாதிரி ஃபைலில் சைன் பண்ணிகிட்ருக்கிறது, கொஞ்சம் ஒர்க் பார்க்கவே அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டோர் நாக் ஆகுது. எஸ் கமென் அப்படின்றாரு. அப்போது டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஜங்குக் நான் வரலாமா அப்படின்றாரு. அப்போ ஜிம்மின்னு பார்த்து நம்ம ஜேகே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் அப்படின்றாரு. ஹே ஜிமினா, ப்ளீஸ் வா, உள்ள வா அப்படின்றாரு. ஓகே, எனக்கு இங்கே ஒர்க்கு எவ்வளோ டேஸ், நம்ம பார்ட்னர்ஷிப்க்கு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் ரெடி பண்ணியாச்சா, ஸ்கைன் பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸு, அந்த ப்ராஜெக்ட் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸும் எனக்கு கிடைக்குமா, நான் கொஞ்சம் செக் பண்ணணும் அப்படின்றாரு. இப்போது நம்ம ஜங்குக் தான், எங்கே லியா வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. லியா வீட்டில் இருக்கா, அவள் நேற்று ரொம்ப அடம் பிடிச்சா, அதுக்காண்டி தான் வந்தா, இப்போது அவள் வீட்டிலே இருக்கேன்ட்டா, அதனால் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா, ஏன் ஜங்குக் உனக்கு லியாவை ரொம்ப பிடிச்சிருக்கா, அவளும் உன்னை பற்றி கேட்டுகிட்டே இருந்தா. டேடா, ஜங்குக் டேடா எங்கே இருக்காங்க, என்ன ஜங்குக் டேடா கிட்ட கூப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அவளுக்கு. ஓ அப்படியா, சரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு அவரும் பேச. இப்போ ஜிம்மின் அப்படியே ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ஜிம்மின், ஜங்குக் நம்ம ஒர்க் பார்க்கலாமா அப்படின்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு லீக்கு ஃபோன் பண்ணி லீக்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் பண்ணுற அந்த டீட்டெயில்ஸு, ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து 2 பேருக்கும் கொடுக்குறாங்க. 2 பேரும் அதை படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுறாங்க. ஜேகே அவர் அதெல்லாம் படித்தே பார்க்கல. ஆப்போசிட்டில் இருக்க நம்ம ஜிம்மினை பார்த்துட்டே ஒரு மாதிரி அவர் சைன் பண்ணிவிட்டு அவர் ஹாப்பியாக இருக்கார். ஒரு மாதிரி சேட்னஸ் கலந்த ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா ரொம்ப இயர்ஸாக பார்க்காத ஒரு பர்சன் நம்ம முன்னாடி இருக்கும்போது நமக்கு இருக்கும்ல ஒரு மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ். பார்த்தாலே போதும், பார்த்துட்டு இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அந்த ஹாப்பினஸ் அவருக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் நிமிர்ந்து பார்த்துட்டு, ப்ராஜெக்ட்லாம் கரெக்டாக இருக்குது, ஓகே நம்ம இந்த சைட்டை எப்படி போய் பார்க்கலாம், ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சைட் வந்து ஈவினிங் இன்னும் ஒரு 4 o'clock போய் பார்க்கலாம், இப்போ தான் அங்கே ஒர்க்கு நம்ம இப்போ தான் சைன் பண்ணியிருக்கோம், இனிமேல் தான் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகும்
ஸோ நீ ஒரு 3 months இங்கே தான் இருக்க வேண்டியிருக்கும் ஜிமின். ஸோ என்னோடய கேபின்லேயே நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ, இங்கேயே உனக்கு டேபிள் போட சொல்கிற அப்படின்றாரு. 3 months ஆகுமா? யோசையில் அப்படியே என்னோடய ஒர்க்லாம் கிடைக்க என்ன சொல்கிற, நீ பார்த்துக்க மாட்டியா ஜங்கு, என்ன இம்பார்ட்டண்ட்டாக மட்டும் என்னை கூப்பிடல அப்படின்றாரு. இல்லை நீ இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், எதாக இருந்தாலும் நீ கிளியராக செக் பண்ணிப்பல அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரி ஓகே பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இப்படி இவங்களும் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே லஞ்சுக்கு தான் அப்புறம் ஜேகே தான் சொல்கிறாங்க, ஜிமினா வாயன் போய் லஞ்ச் சாப்பிட்டு வந்துடலாம், டைம் ஆகுது. இல்லை ஜங்குக் நீ போ, நான் பார்த்துக்கிறேன், என் கம்பெனிக்கு வந்திருக்க ஃபர்ஸ்ட் டைம், சாப்பிடவா போகலாம் அப்படின்ட்டு எழுந்திரிச்சு ஜிமினோட ஹேண்ட்ஸ் தான் பிடிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஒரு மாதிரி ஜேகேவை பார்க்குறாங்க, ஒரு லைட்டாக கை எடுத்துகிட்டு, சாரிடா அது காலேஜ் டேஸில் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற. ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்போ நான் வரேன் அப்படின்ட்டு அவரும் போயிட்டு ரெண்டு பேருமே அப்படியே கேபின் விட்டு வெளியே வந்து ஜாலியாக பேசிட்டே வராங்க. இப்போ அங்கே ஒர்க்கர்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆன்னு பார்க்குறாங்க. ஜேகே இவ்வளோ ஹம்பிளாக அவ்வளோ சாஃப்டாக பேசுகிற ஒரு பர்சன் இவராக தான் இருப்பாங்கள்ல, பார்க்கவே 2 பேரும் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்து க்ராஸாக பேசிகிட்ருக்காங்க. இப்போ இது வந்து நம்ம ஜேகே காதுலேயும் உள்ளது. ஜேகே அதெல்லாம் கேர் பண்ணிக்கல, ஒரு பாட்டு கேன்டீன் போயிட்டு ஜிமினுக்கு பிடிச்ச ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, அது ஆர்டர் பண்ணுறாங்க, எல்லாமே வருது. ஜிமின் ஒரு மாதிரி ஆச்சரியமா, ஜேகே இன்னும் நீ இதெல்லாம் மறக்கவே இல்லையா, பரவாயில்லடா எனக்கு செம்ம ஹாப்பி, எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு இன்னும் தெரிஞ்சு வச்சுருக்கேனே அப்படின்ட்டு ஜிமின் வந்து நம்ம ஜேகே கிட்ட பேசிகிட்ருக்காங்க. ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு எதையுமே நான் மறக்கலை ஜிமின் அப்படின்ட்டு மனசுலேயே அப்படியே மைண்ட்லேயே நினச்சிக்கிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க, ஒரு பெயின்ஃபுல் ஸ்மைல். அவரோட ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி சேட்னஸோட. இப்போ ஜேகே தான் அவர் ஃபுட்டை அப்படியே ஹெட் டவுன் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜிமின் என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட மில்க் ஷேக் இருக்கும், பனானா மில்க் ஷேக், அது வந்து ஜேகேக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி ஷாக்காக ஜிமினை பார்க்குறாங்க. உனக்கு பனானா மில்க் ஷேக் ரொம்ப பிடிக்கும்ல, குடிடா, எனக்கு நார்மல் மில்க் ஷேக் ஓகே தான் அப்படின்றாரு. ஜேகே ஸ்மைல் பண்ணுறாங்க பிரைட்டாக, அப்படியே பன்னி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிமின் அந்த ஸ்மைல் பார்த்து ஓச்சோ எவ்வளோ நாள் ஆச்சு இல்லை இந்த மாதிரி நீ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணி அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் என்ன பண்ணுறாங்க, எந்திரிச்சு லைட்டாக ஜேகேயோட சீக்ஸ் அப்படியே லைட்டாக பிஞ்ச் பண்ணுறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது, அவரோட அந்த சீக்ஸ் எல்லாம் பிங்க் ஆகிடுது. இப்போ ஜிமின் தான் டக்குன்னு கை எடுத்து ரியாலிட்டிக்கு வந்துட்டு, சாரி ஜேகே, அது நீ லியா மாதிரி பண்ணிட்டிருந்தியா, ஸோ அதுதான் அப்படி, லியாவும் அது மாதிரி எதனா சேட்டை பண்ணிகிட்டே இருப்பா, எனக்கு அவள் கூட இருந்தே பழகிருச்சா, அதனால் அப்படி எதுவும் நினச்சிக்காத அப்படின்றாரு. இட்ஸ் ஓகே எனக்கும் லியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வேணால் டெய்லி கூட்டிகிட்டு வாயேன் அவளை, நம்ம இங்கேயே பார்த்துக்கிறேன், நான் வேணால் அவளை வச்சுக்கிட்டேன் ஒரு 2 daysக்கு அப்படின்றாரு. இல்லை அவள் ரொம்ப சீட்டை பண்ணுவா, அவளை நல்லா சமாளிக்க முடியாது, நாங்கள் வேணால் 1 day வீட்டுக்கு வரோம், நான் அவளை கூட்டிகிட்டு வரேன் சரியா அப்படின்றாரு. இப்போது நம்ம ஜேகே தான் கம்மிங் ஃப்ரைடே இன்னும் 1 day தானே இருக்குது, நாளைக்கு வேண்டாம், நாளைக்கு நீயும் லியாவும் வயனும் என் வீட்டுக்கு வாங்க அப்படின்றாரு. இப்போது நம்ம ஜிமின் தான் சேட் ஆகுறாங்க. என்ன நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேனா? இல்லை வரோம், கண்டிப்பாக வரும், உங்கள் வீடு அங்கே தானே இருக்கா? இல்லைடா நான் வேறு வீட்டில் இருக்கேன், அண்ட் என் ஃபேமிலி மொத்தமாக வேறு வீட்டில் இருக்குது, நான் தனியாக தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரி ஓகே, உன் அட்ரஸ் கூட நாங்கள் வரோம் அன்றைக்கி அப்படின்றாரு. ஓகே நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன் அவங்க 2 பேருக்காக. ஓகே கண்டிப்பாக அப்படின்றாரு. இப்போ நம்ம ஜிமினும் அவங்க ஒர்க் முடிச்சுட்டு இப்படி தான் அவங்க 2 days பாஸ் ஆகுது. இப்போது அந்த ஃப்ரைடே தான் நம்ம ஜிமின் ஜேகே அவங்க 2 பேரும் ஜாபில் லீவ் சொல்லியிருப்பாங்க. சொல்லிவிட்டு நம்ம ஜேகே வந்து அவர் வீட்டில் அவர் சிங்கிளாக தான் இருப்பார், பிகாஸ் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படி இப்படின்றதால அவர் வீட்டுக்கு போகாமல் அவரோட மேன்ஷன் தனியாக இருக்கும், அதில் தான் அவர் வந்து ஸ்டே பண்ணிட்டுருப்பாங்க, அங்கே மெய்டு இருப்பாங்க, அவர் இருப்பார், அவ்வளோதான். நம்ம லீ தான் வந்து அடிக்கடி அவரை பார்த்துட்டு போவாங்க. இப்போது ஜேகேயோட ஹோம் அப்படி ஒரு மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்கார். அப்படி என்னென்னா ஒரு மாதிரி ஆர்வம், என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி நர்வஸ், ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அவருக்கு. அவர் வந்து மெய்ட்கிட்ட சொல்லி ஃபுட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க, லியாவுக்கு சாக்லேட்ஸு, ஃபுட்ஸு, கிஃப்ட்டு இதெல்லாமே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. ஒரு டேஸ்க்கு முன்னாடியே எல்லாமே அவளுக்காக ட்ரெஸ்ஸு அதெல்லாமே வாங்கி வைக்கிறாங்க. இப்போது அவரோட டோர் தான் நாக் ஆகுது. இப்போ ஜேகே போயிட்டு யாருன்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு அவர் தான் போகிறாரோ, ஒரு மெய்டு தான் ஒரு மாதிரி நின்று முழிச்சிட்டே இருக்காங்க. என்ன நடக்குது இங்கே, இந்த ஜங்குக் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. இப்போ டோர் நாக் ஆகுனதும் நம்ம லியா தான்,
ஜங்குக்கப்பா அப்படின்றா. ஓ செல்லக்குட்டி இல்லையாம்மா அப்படின்ட்டு அவள் வந்து அப்படியே கீழே பார்த்ததுமே அப்படியே தூக்கி அவளை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே இல்லையா என்ன பண்ணுறா, அப்படியே நம்ம ஜங்குக்கு சீக்லேயே ஒரு கிஸ் பண்ணுறா. ஓ தேங்க்யூ பேபி அப்படின்ட்டு அவரும் வந்து அவளுக்கு ரிட்டன் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் பேக் சைடில் நின்றுட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜிமினை பார்த்ததும் ஜேகேல வா வா ஜிமினா அப்படின்றாரு. அப்போது நம்ம ஜிமின் சொல்கிறாங்க, லியா நீங்கள் வந்ததும் அப்படியே மாறிடுற பற்றியா அப்படின்றாரு. இப்போது நம்ம லியாவை சிரிச்சுட்டே, ஜிமினப்பா எனக்கு ஜங்குக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. அப்போது ஜிமினில் அவன் ரொம்ப க்யூட் பண்ணிதான், யாருக்கு தான் பிடிக்காது அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நார்மலாக பேசிட்டு உள்ள வராரு. ஜேகே தான் ஒரு மாதிரி சேட் ஆகுறாங்க. என்ன பண்ணி என்ன இருக்குது, உனக்கு தான் என்ன பிடிக்காமல் போயிடுச்சு ஜிமினா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு, இல்லையாம்மா நம்ம உள்ள போகலாமா அப்படின்ட்டாங்க. போகலாம் ஜங்குக்கப்பா அப்படின்றா. அப்போது ஜிகேக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கப்பா நான் கூப்பிடும்போது அவருக்கு எப்படியோ இருக்குது, ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது அவரோட வேர்ல்டே. சரின்னு சொல்லிட்டு அவரோடைய கூப்பிட்டு போகிறாங்க, சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. கிஃப்ட்ஸு, சாக்லேட்ஸு அண்ட் ஸ்நாக்ஸு, அவளுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே ஏஞ்சல் ட்ரெஸ்ஸு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்கவே. அது சைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. வாவ் ஜங்குக்கப்பா நீங்கள் ரொம்ப ரொம்ப கிரேட், இவ்வளோ அழகாக இருக்குது ட்ரெஸ்ஸஸ்லாம். உண்மையாலுமே எனக்கா நீங்களா வாங்குனீங்க, சைஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அச்சோ ரொம்ப நல்லா இருக்குது, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு ஜங்குக்கு போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படின்றாரு. இப்போது நம்ம ஜேகே தான் அது வந்து ஜிமினா, சரி அவளுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கலையே, அதுக்காக தான் நேற்று போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன், நான் எதுவுமே சொல்லலையே ஒன்று, தேங்க்யூ ஃபார் கிஃப்ட் அப்படின்றாரு. ஓ அப்படியா சொல்லிவிட்டு ஜிமினுக்கு ஒரு பாக்ஸ், ஒரு கவர் ஒன்று கொடுக்குறாரு. அந்த பாக்ஸ் ஜிமின் எடுத்து பார்க்குறாங்க, ஒரு மாதிரி கொஸ்டின் ஐஸோடு பார்க்குறாங்க. என்ன? அப்போது ஜிமின் ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்றாரு. அப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிமினுக்கு பிடிச்ச பிராண்டோட ஒரு டிஷர்ட் ஒன்று, அது வந்து ஒரு மாதிரி ரெட் அண்ட் ஒயிட்டில் லைன்ஸ் போட்டு ஜிமினுக்கு பிடிச்ச பிராண்ட் அது. ஸோ அந்த டிஷர்ட்டை அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பார். இப்போது ஜிமின் கேட்குறாங்க, எனக்கு எதுக்கு அப்படின்றாங்க. இல்லை சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது எப்போவுமே நான் உனக்குலாம் வாங்கி கொடுப்பேன், நீயும் எனக்கு வாங்கி கொடுப்பேன், ரொம்ப நாளாக ரொம்ப யாசம் ஆச்சு அதான் அப்படி. சரிடா ஓகே தேங்க்யூ, நான் இன்னும் எதுவும் வாங்கலை, நெக்ஸ்ட் டைம் நம்ம போனோன்னா மாலுக்கு நான் வாங்கிக்கலாம், நம்ம ஒன்றா போய் ஷாப் பண்ணலாம். இப்போது தான் ஜேகேக்கு ஹிட் ஆகுது. அம்மா ஒயன் வரல அப்படின்னு கேட்குறா. இப்போது இது வந்து லியா காதில் விழுது. இப்போது நம்ம லியா முழிக்கிறா. இப்போது நம்ம ஜிமின் சொல்கிறாங்க, இல்லை அவள் வரல, அவள் கொஞ்சம் ஒர்க்காக இருக்கா அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது, என்ன இவன் ஒயனை பற்றி கேட்டால் ஒரு மாதிரியாகவே பேசுகிறான் அப்படின்ற மாதிரி. இப்போது இவங்கெல்லாம் வந்து அப்படியே சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டு அவரோட பேபிஸை கூப்பிட்டு, அதான் நம்ம லியாவை கூப்பிட்டுட்டு ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமினை ஹால்லேயே உட்கார வச்சுட்டு, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா வரியான்றாரு. இல்லை நீங்கள் போயிட்டு வாங்கன்றாங்க. ஸோ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஜேகேயோட ரூமுக்கு போகிறாங்க. அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி அப்படியே வீடு உள் சைடை வந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம லியா என்ன பண்ணுறாங்க, ஜங்குக்கப்பா எனக்கு வீடு சுற்றி காட்டுங்க, உங்கள் வீடு சூப்பராக இருக்குது அப்படி சொல்கிறா. இப்போது நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே வந்து டின்னர் அந்த லஞ்ச்லாம் முடிச்சுட்டு, நான் பாப்பா வீடெல்லாம் சுற்றி காட்டலான் இருக்கேன், நீ வரி அப்படின்றாரு. இல்லை நீ போங்க, நான் இங்கேயே எங்கேயாச்சும் உட்காண்ட்ருக்கேன் அப்படின்றாரு. ஓகே அப்படின்ட்டு இப்போது நம்ம ஜங்குக் தான் லியாவை தூக்குறாங்க. இப்போ லியா தான், குக்கியப்பா உங்கள் வீடு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கான்னு ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குது, இங்கே யாருமே இல்லையா, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா, எனக்கு இங்கே வீடு சுற்றி காட்டுறீங்களா ப்ளீஸ் அப்படின்றா. ஸோ நம்ம ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக உனக்கு இல்லாமலாடா, என் வீட்டுக்கு வர முதல் பேபி கேர்ள் நீயாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அந்த பாப்பாவும் அவர் கூட சேர்ந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவர் தூக்கிட்டு அவரோட கார்டன், அவரோட அவுட் சைடு, அவரோட அந்த ஃபேன்சி காஸ் அதெல்லாமே வந்து சுற்றி காட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஜேகேவோட அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்டெப்ஸ்க்கு போகிறாங்க. ஸ்டெப்ஸில் அவர் ரூம் இருக்குது.
சரி அந்த ரூமுக்கு தான் அவர் வந்து சும்மா போய் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு போய் உள்ளே போய் உட்காடுறாங்க. உள்ளே போய் உக்காரலான்ட்டு போய் பார்க்குறாங்க. அவங்க பெட்கிட்டேயே வந்து ஜிமினும் நம்ம ஜேகேவும் ஒரு மாதிரி நார்மலாக டிஷர்ட் போட்டுக்கிட்டு பேக் மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி 2 பேரும் நின்றுட்டுருக்க மாதிரி ஒரு பிக். அதில் ஜேகே வந்து ஜிமினோட ஷோல்டரில் வந்து ஹேண்ட்ஸ் போட்டு நின்றுட்டுருக்காங்க ஒரு ட்ரீக்கு முன்னாடி. அந்த பிக் வந்து ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது. அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க நம்ம ஜேகே ஜிமின். அது வந்து அப்படியே ஃப்ரேம் போட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் ஜிமின் அந்த ஃபோட்டோவை கையில் எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. இவ்வளோ இயர்ஸ் ஆச்சுல இந்த பிக் எடுத்து இவன் என்ன இன்னும் எங்கேயும் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜிமின் உட்காந்துட்ருக்கு. அந்த ஃபோட்டோ லேம்ப் இருக்குல்ல, அந்த இதுக்கு கீழே வந்து ஒரு ட்ரா ஓப்பனில் இருக்குது. ஜிமின் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு இந்த ட்ராலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க. இப்போது அங்கே ஒரு டைரி தான் இருக்குது. ஸோ அவர் பார்க்குறாங்க, என்னமோ டைரி மாதிரி இருக்குது, பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு எடுத்துருப்பார். அதை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா ஜிமினோட சின்ன சின்ன பிக்ஸ். அதெல்லாம் வந்து ஜிமின் அவர் அந்த சிங்கிளாக இருக்கும்போது அங்கங்கே சும்மா நடக்கிறது, அவர் பாட்டு கேட்குறது, உட்காந்துட்ருக்கிறது, ஹோம்ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பிக்ஸ்லாம் இருக்குது. சின்ன சின்னதாக ஃபோட்டோஸ் பார்க்குறாரு எடுத்து. அவ்வளோ பிக்ஸு ஜிமின்து கையில் அவ்வளோ வச்சுருக்காரு. அப்புறம் அந்த சரி க்யூரியாசிட்டியாக அந்த ஃபோட்டோஸ்லாம் இதிலே வச்சுட்டு ஒரு மாதிரி குழப்பமாகவே ஜிமின் அப்படியே அந்த டைரியை எடுத்துகிட்டு உட்காடுறாங்க. அந்த பெட் மேலே உட்காந்து என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜேகே தான் அப்படியே லியா கிட்ட பேசிட்டே வராங்க. லியா கிட்ட கேட்குறாங்க, லியாம்மா எங்கே உங்கள் மம்மி ஆளே காணும்? உங்கள் அப்பா கிட்ட கேட்டால் கூட உங்கள் அப்பா ஒழுங்காக பதில் சொல்லவே மாட்டேங்குது. என்னாச்சு உங்கள் மம்மிக்கு? ஏன் வரல? இன்றைக்கி வரணும்னு தானே நான் சொல்லியிருந்தேன், கூப்பிட்டுட்டு வரலையா? உங்கள் மம்மி எங்கே போயிட்டாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போது லியா சொல்கிறா, அங்கிள் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் எங்கள் டேடாவோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம், என்னாச்சு? இல்லை அங்கிள், நான் பிறந்தப்போவே எங்கள் மம்மி காட்கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க டேடா. நான் வளர்ந்து கொஞ்சம் பெரியவளானப்போ நான் கேட்டேன், எல்லார் பாப்பாக்கும் மம்மி இருக்குது, என்னோடய மம்மி எங்கே டேடா சொல்லி. அப்போ டேடா சொன்னாங்க, மம்மி காட்கிட்ட போயிட்டாங்க, சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. மம்மி இன்னும் வரவே இல்லை அங்கிள் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சேட் ஆகுறா. ஜேகேக்கு செம்ம ஷாக். என்ன சொல்கிற இல்லையாம்மா? ஆமாம் டேடா, ஜங்குக் டேடா, எங்கள் மம்மி இன்னும் வரவே இல்லை, காட் கிட்ட போயிட்டாங்க சொல்கிறாங்க. காட் எங்கே இருப்பார்? என்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களா? நான் போய் கேட்கணும், ஏன் மம்மி நீங்கள் வரவே இல்லை ரிட்டன் சொல்லி அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவளோட ஐஸ்லாம் டியர்ஸ் ஆகுது. இப்போ நம்ம ஜேகே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாரு. லியா என்ன சொல்கிற அப்படின்ட்டு. இப்போது ஜேகேக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அப்படியே என்ன பண்ணுறாங்க, லியாவை கூப்பிட்டுட்டு ஸ்பீடாக இதை பற்றி ஜிமின் கிட்டே கேட்கணுன்னு வராங்க. ஜிமின் ஹாலில் ரூம்லலாம் பார்க்குறாங்க. இல்லை மேட் கிட்டே கேட்டால் அவர் மேலே ரூமுக்கு போனார். நாங்கள் ரூமுக்கு ஆன்ட்டு அங்கே ஒரு ஷாக்காக என்ன ரூமுக்கு போயிருக்கானான்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் கடகடன்னு ஏறுறாங்க. அங்கே ஏறி போயிட்டு அவரோட டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜிமின் தான் அந்த டைரியை படிக்கிறத பார்த்துடுறாங்க. நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப்ஸை ஸ்லோவாக எடுத்து வைக்கிறாங்க. இப்போது நம்ம ஜேகே தான் ஜிமினா. இப்போது நம்ம ஜிமினோட ஐஸ் ஜேகேவை மீட் பண்ணுது. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் பார்க்கலாம்.